ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சரிங்களா? உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் நம்ம ஃபர்தரா வீடியோ ஷார்ட்ஸ் எதுனாலுமே நம்ம போட முடியும், சரியா? ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சரியா? ஸோ இதயம் சீரியல் எபிசோடு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம், அப்புறம் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னா நார்மலாக தான் இருந்தது கேஸ். பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டாங்க, இது ஒன்று தான் ஹைலைட்டு. மற்றபடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அழுவாங்க இல்லையா? ஸோ ஆண்டாள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ வந்து அழுகாதடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நேற்று அந்த அதோட தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை, அவர் வந்து இதை ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்லுவாங்க. அப்போ அழகர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுவார். இப்போ நீங்களும் தானே ஆதிக்கிட்ட வந்து கோவப்பட்டுட்டு வந்து இங்கே இருந்தீங்க, என்னை தேடாதீங்க, என்னை பார்க்காதீங்கன்னு சொல்லி தானே வந்து இருந்தீங்க. அதனால அவன் செய்யறத நீங்க எது கோவமா நினைச்சுக்கிறீங்க? இந்த 2 நாள்ல ஆதி அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு சொல்லி அழகர் சொல்லிட்டாப்புல அவசரத்துல. பாரதியை அழுகிறத பார்க்க முடியாம அழகர் வந்து இப்படி சொல்லிட்டாப்புல. உடனே ஆண்டாள் வந்து சத்தம் போடுறா, எப்படி 2 நாள்ல நீ வந்து ஆதியை கூப்பிட்டு வந்து பாரதி முன்னாடி நிப்ப, எதுக்கு அவ இப்படி சொன்ன அப்படின்னா, ஆமா என்னால பார்க்க முடியலடி அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த 3 பேர் மீட்டிங் போடுறாங்க. யாரு? சாரதா, ஆண்டாளு, அழகர். எல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அழகருக்கு பயங்கரமா கோவம் தான் வருது. அவர் 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 சொல்றது கரெக்ட் தானே? ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்படி பண்ணுவான், ஒரு கிறுக்குத்தனமான முடிவு வந்து இப்படி பண்ணுவான்னு நம்ம யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அழகர் பேசுறது எல்லாமே சூப்பரா இருக்குது. அப்புறம் அடுத்த சீன் நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த தாத்தாவுக்கும் இந்த பத்மான வேலை செய்யற அக்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், எங்க பார்த்தோம் நான் சொல்லிடுறேன். அண்ணா சீரியல்ல வந்து வெங்கடேஷோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அதான் என்னடா இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். இதுல வந்து பத்மாவா நடிச்சிருக்காங்களாட்டு இருக்குது. சரி, ஓகே டன். 2 பேத்துக்கு துணிமணிலாம் எடுத்து கொடுத்து காசெல்லாம் கொடுக்குறாப்புல. அப்புறம் அந்த பொண்ணையும் குழந்தையும் வர சொல்லுங்க, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைலாக் சொல்றாப்புல நம்ம ஆதி. என்ன சொல்றாருன்னா, அவங்க புருஷனோட சண்டைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எல்லாம் அதெல்லாம் சரியாயிடுச்சா? இல்ல தம்பி, இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆதி சொல்றாப்புல, புருஷன் பொண்டாட்டி சண்டையில பிள்ளைகள மறக்க வேண்டாம், அந்த குழந்தைக்காவது அவங்க அப்பாவை வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் பேசி பாக்குறேன், போலீஸ் தெரிஞ்சவங்க தான், நான் பேசி பாக்குறேன் அப்படின்றாப்புல. ஏன்டா நாயே, விட்டுட்டு போனதே நீதான்டா நாயே, சரியா? ஐயோ கடவுளே. சரி, ஓகே. அடுத்து என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க இல்லையா? உடனே வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவா. அவங்க அம்மாக்காரி அவங்க அம்மாக்காரி ஃபோன் பண்ண உடனே 2 பேரும் வேணாம் வேணான்னுவாங்க. யாரு? சாரதாவும் ஆண்டாளும் வேண்டாம் வேண்டான்னுவாங்க. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்வாங்க. ஆனா அழகர் ஒரு போடுவோம் பாருங்க, போக சொல்லு, பாரதியை சீக்கிரமா அங்க போக சொல்லு, போய் நன்றியை தெரிவிக்க சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. என்ன இப்படி பேசுறீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாத்த, இப்படியே ஒழிச்சு ஒழிச்சு எத்தனை நாள் தான் நம்ம இது பண்ண முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் பாரதிக்கு உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அது இப்பயே தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுதுன்னு சொல்லி அழகர் சும்மா பிச்சு உதறாப்புல. முடியல அவனாலேயே. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அவன் அமெரிக்கா போறேங்கிறப்பல 2 நாள்ல நான் என்ன பிளான் போட்டு அதை எப்படி தடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. கலகம் பிறந்தாதானே வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி அழகர் வந்து டப்பு டப்புன்னு பேசுறாப்புல. சரி, ஓகே டன். ஆமா, நேர்ல பார்த்தாலும் பாரதி யாருன்னு அவனுக்கு தெரிய போறது இல்ல, அது உண்மைதானே அப்படின்னு அழகர் வந்து சொல்லிட்டாப்புல. உடனே பாரதி அங்க போறாங்க, சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த தமிழ் பாப்பா வந்து நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு டாய் எடுக்க போகுது. அப்ப நம்ம ஆனாவுனா அந்த பொட்டியை தூக்கிட்டு உட்காந்துருக்கான், லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்குவானாட்டு இருக்குது. சரியா? ஆனாவுனா லேப்டாப்பு போனு, ஹீரோக்கு வேற நடிப்பே இல்லை இந்த கதையில. சரியா? உடனே நீங்க போய் விளையாடுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு நான் அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்கு. அப்பயும் அந்த பக்கி நம்பல. யாரு? பாரதி பக்கி நம்ப மாட்டேங்குது. சரியா? அப்புறம் ஓ மேல சத்தியம் சொன்னவங்க பிறகுதான் சரி போ அப்படின்னு சொல்லி, வாமா நான் காட்டுறேன்னு சொல்லி போய் பார்த்தா 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பார்க்கும்போது ஒரு மியூசிக் போட்டாங்க பாத்தீங்களா, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு கேஸ்.
அந்த இடத்துல நம்ம நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பாரதியோட அந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல அந்த தண்ணி, புருஷனை பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷம், அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்த ஒரு சந்தோஷம். செமையா இருந்தது அந்த சீன், ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. சரி இப்ப ரிவ்யூ பண்ணிடலாமா? ரிவ்யூ பண்ணி பண்ணி எனக்கு சடிஞ்சு போச்சு கைஸ், சலிப்பாகி போச்சு இந்த நாடகத்தை ரிவ்யூ பண்ணி. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த வாரத்துல முடிச்சு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இதயம் சீரியலை. இல்லாட்டினா அடுத்த வாரம் இது முடிச்சு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது, ரிவ்யூ பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. டைரக்டருக்குலாம் என்ன மண்டையில மூளை இருக்குதா மசாலா இருக்குதான்னு தெரியல. சரியா, கதையை எங்கிட்ட எங்கிட்டயோ கொண்டு போய் எங்கிட்ட எங்கிட்டோ நம்மளை சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வேற பாரதின்னு வேற இன்னொருத்தி வேற வந்து நிக்கிறா, ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து. அது யாரோட ஏற்பாடுன்னு தெரியல, அழகரோட ஏற்பாடா இல்ல இந்த நிஷாவோட ஏற்பாடா அப்படிங்கிறது தெரியல. ஆசையா பேசலான்னு வருவாளாட்டு இருக்குது, அதுக்குள்ள இந்த வேற யாரையும் பாரதியும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிடறாங்களாட்டு இருக்கு. உடனே வந்து அவன் டென்ஷன் ஆகுறான். இது ஒரு ப்ரோமோல தான் வந்துச்சு, நீ இந்த இது வந்து நாளைக்கு எபிசோட்ல வருமா என்னங்கிறது தெரியல. சோ மொத்தத்துல இதயம் சீரியல் வந்து இதயமே இல்லாத ஒரு டைரக்டர் எடுக்கிற நாடகமா தான் நான் பாக்குறேன் கைஸ். சரியா, உண்மையிலேயே இதயம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நாடகம் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணையும் எவ்வளவு தூரம் இவன் அழக வைக்கிறான்னு நானும் பாக்குறேன் இந்த டைரக்டர். சரியா, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த கெட்டி மேளம் சீரியல் நான் ரிவ்யூ போட்டேன் கைஸ், அது பாருங்க நல்லா இருக்கும். நம்ம நல்லாவே நினைச்சிட்டு இருக்கேன், இவன் தான் மெயினான வில்லனாட்டு இருக்குது கெட்டி மேளம் சீரியல்ல. சரிங்களா, அந்த ரிவ்யூ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, லைக்க போடுங்க. சரியா, சோ இதயம் சீரியல் அவ்வளவுதான் கைஸ், பாரதி பார்த்தாச்சு. சரியா, இனி ஆதிக்கு ஆதி வந்து இவளை நேர்ல பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. நீ வந்து இவன் 4 வருஷம் நினைவலைகளை வந்து இழந்துட்டான் அப்படிங்கிற உண்மை வந்து பாரதிக்கு தெரிஞ்சா மட்டுமே தான் கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரமாட்டு இருக்குது. அதாவது கலகம் பிறந்தா தான் வழி பிறக்குன்ற மாதிரி, பிரச்சனை வரட்டும், அழகர் சொன்ன மாதிரி பிரச்சனை வரட்டும், பார்க்கட்டும், ஒரு முடிவு வரட்டும், இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அழகர் சொல்றாப்புல. ஏன்னா இவங்க நேக்கா பொண்டாட்டி புருஷன் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, இவங்க ரெண்டேத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் அவங்க வந்தாங்க ஊருக்க. கடைசி இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சு கிடைக்கிறாங்க, இது 2 ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருக்குது. சரி இருந்தாலும் அழகர் ஆண்டாலும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதுக்கு 2 பக்கிகளையும் சேர்த்து வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாடகத்தை முடிக்கல நான் தான் சொல்றேன்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முடிங்க. சரியா, சும்மா சொதப்பல நாடகத்தை முடிச்சிடாதீங்க தயவு செய்து. நாடகத்தை இதயம் சீரியல் நீங்க முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தர்மலிங்கம் திருந்துற மாதிரியும், பாரதியோட அம்மா அப்பா வர மாதிரியும், வாசுவோட அம்மா மாமனார் அதாவது அவங்க அம்மா அப்பா வர மாதிரியும், சரியா எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த இவெல்லாம் என்ன ஆனானே தெரியல. வாசுவோட அக்கா, சரிங்களா, அக்காவா தங்கச்சியா தெரியல, அக்கா வீட்டுக்காரர் தான். அவெல்லாம் போலீஸ்காரனா இருந்தா என்ன ஆனே தெரியல. இந்த மாமங்கார வில்லன் என்ன ஆனான்னு தெரியல. அவ ஸ்வேதா என்ன ஆனான்னு தெரியல. அமெரிக்காக்காரிய வேற ஒருத்தி காமிச்சுட்டு இருந்தாங்க, அவ என்ன யாரு என்னங்கிறது தெரியல. ஒரே ட்விஸ்டாவே போயிட்டு இருக்கு இதயம். தயவு செய்து சீக்கிரமா முடிச்சிருங்கப்பா, எங்களால முடியல.